இது நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்பு. கிரீஸ்ல இருக்கிற சாண்டோரினி எரிமலைக்கும் அதுக்கு பக்கத்துல கடலுக்கு அடியில இருக்கிற கொலும்போ எரிமலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான். அங்க சமீபத்துல 1200 நிலநடுக்கம் வந்துதான். ஆமா ஆமா. அந்த நிலநடுக்கங்களோட தொடர்ச்சி தான் இந்த கண்டுபிடிப்புக்கு முக்கியமான காரணம். டேட்டா என்ன சொல்லுதுன்னா, சாண்டோரினிக்கும் கடலுக்கு அடியில இருக்கிற கொழும்போக்கும் நடுவுல பூமிக்கு கீழ ஒரே மாக்மா தேக்கம், அதாவது ஒரு காமன் மாக்மா ரிசர்வாயா இருக்குங்கிறது தான். இது ஒரு பெரிய விஷயம். சாண்டோரினின்னு சொன்னாலே அதோட அழகு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய எரிமலை வரலாறு இருக்குல்ல, குறிப்பா அந்த மினோவன் பெருவெடிப்பு. உண்மைதான். சாண்டோரினிங்கிறது ஒரு பெரிய எரிமலை வெடிப்புக்கு பிறகு மிஞ்சின ஒரு கால்டரா, ஒரு பெரிய எரிமலை பள்ளம். இது தெற்கு ஏஜியன் எரிமலை வளைவோட ஒரு பகுதி. சுமார் 3600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த மினோவன் வெடிப்பு, அது வெண்கல காலத்தோட மிகப்பெரிய எரிமலை நிகழ்வுகள்ல ஒண்ணு. மினோவன் நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு கூட அது காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. கொழும்போ எரிமலை பத்தி அதிகமா கேள்விப்பட்டது இல்லையே, அதுவும் ஆக்டிவா இருக்கா? கொழும்பு சாண்டோரினிக்கு பக்கத்துல கடல் கடியில இருக்கிற ஒரு சப்மரீன் வோல்கானோ. இதுவும் அந்த கிறிஸ்டியானா சாண்டோரினி கொழும்போ எரிமலை குழுமத்தோட ஒரு பகுதி தான். கடைசி 1650ல பெருசா வெடிச்சிருக்கு. அப்போ சுனாமி, விஷவாயு எல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவான மாக்மா ஆதாரம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, 2024-25ல கிடைச்ச ஜிபிஎஸ் அப்புறம் நில அதிர்வு டேட்டாவை வச்சு பார்க்கும்போது மாக்மா சேர்றதுனால சாண்டோரினி முதல்ல கொஞ்சம் வீங்கின மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஜான்வரி 2025ல நிலநடுக்கங்கள் சாண்டோரினிலிருந்து கொலும்புவா நோக்கி நகர்ந்துச்சு. ரொம்ப முக்கியமா அதே சமயத்துல 2 எரிமலைகளுமே கொஞ்சம் சுருங்குச்சு. இதுதான் அந்த பொதுவான மாக்மா இணைப்பு இருக்குங்கிறதுக்கான நேரடி ஆதாரம். இது ஏன் முக்கியம்? 2 எரிமலை இணைஞ்சிருந்தா என்ன? இது ஏன் முக்கியம்னா, ஹவாய், ஐஸ்லாண்ட் மாதிரி இடங்கள்ல இருக்கிற மாதிரி இப்படி ஒன்னோடொன்னு இணைஞ்ச எரிமலை அமைப்புகள் நாம நினைக்கிறத விட அதிகமா இருக்கலாம்னு இது காட்டுது. இது எரிமலை வெடிப்பு கணிக்கிறது ரொம்ப சிக்கலாக்கும். ஒரு எரிமலையில தெரியிற அறிகுறி உண்மையிலே இன்னொன்னோட செயல்பாட்டை கூட குறிக்கலாம். அதனால ஹெலனிக் எரிமலை வளைவு மாதிரி ஆக்டிவா இருக்கிற பகுதிகள்ல தொடர்ச்சியா துல்லியமா கண்காணிக்கிறது எவ்ளோ அவசியம்னு இது சொல்லுது.